அன்புள்ள சக்தி ஆன்லைன் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். தற்போது உங்களிடம் 2026 எப்படி இருக்கும் என்பதனை பற்றி விளக்கமாக கூற உள்ளேன். 2026ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கான பலன்களை தற்போது உங்களிடம் விளக்கமாக தெரிவிக்க உள்ளேன். முதலில் மேஷ ராசி. செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் ராகு பகவான் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிக்க இருப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சரித்து இந்த ஆண்டு முழுவதும் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு 7ரை சனியில் விரயச்சனி நடக்கிறது. 7ரை சனி நடப்பதால் எதிலும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. முடிந்தவரை பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். பொதுவாக 7ரை சனி நடைபெற்றால் கடன் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் வீண் விரயங்களை தவிர்க்க உதவும். பொதுவாக புதிய முதலீடுகள் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தால் அதனை உங்கள் பேரில் செய்யாமல் மனைவி பேரிலோ கூட்டாளிகள் பேரிலோ செய்வது மிக மிக நல்லது. 7ரை சனியில் விரயச்சனி நடப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் சட்டத்துக்கு உட்பட்டு நடந்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க வழிவகுக்கும். ஆண்டுகோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் 2/6/2026 முடிய சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு 4ஆம் வீட்டில் 31/10/2026 முடிய சஞ்சரிக்கிறார். குருவின் சஞ்சாரம் சாதகமற்று இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். வேலைக்கு செல்பவர்கள் அதிகாரிகளுடைய ஆதரவை பொறுத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பிறர் சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி தற்போது இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இழந்து விடாமல் இருப்பது மிக மிக நல்லது. பொதுவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குரு பகவான் 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஜூன் வரை 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால், அதாவது 2/6/2026 முடிய 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தனது சிறப்பு பார்வையாக 7ஆம் வீட்டை பார்ப்பார் என்பதால் ஆண்டு தொடக்கத்தில் முதல் 5 மாத காலத்திலே குடும்பத்தில் திருமண சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு சில நெருக்கடிகள் இருந்தாலும் உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையானது இந்த 2026ஆம் ஆண்டில் இருக்கிறது. குருவின் சஞ்சாரம் சாதகமற்று இருந்தாலும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் குரு பகவான் அதிசாரமாக 3ஆம் வீட்டிலிருந்து, அதாவது 4ஆம் வீட்டுக்கு சென்ற குரு பகவான் ஜூன் 2க்கு பிறகு 31/10/2026க்கு பிறகு 5ஆம் வீட்டுக்கு செல்வார். இந்த ஆண்டில் உங்களுக்கு 3, 4, 5 ஆகிய ஸ்தானங்களில் குரு பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார். அதன் காரணமாக நவம்பர் டிசம்பர் மாதங்களில் குரு பகவான் 5இல் சஞ்சரிக்கின்ற பொழுது உங்களுடைய பொருளாதார நிலையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். ஒரு மிகவும் சாதகமான பலன்களை நவம்பர் டிசம்பர் மாதங்களில் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக இந்த ஆண்டில் உங்களது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது, முடிந்தவரை எதிலும் சட்டத்துக்கு உட்பட்டு நடப்பது மிக மிக நல்லது. இந்த 2026ஆம் ஆண்டில் ஒரு நல்ல பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது,
குறிப்பாக சனிக்கிழமை என்று விரதம் இருந்து சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையலாம். பொறுமையை கடைபிடித்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ரிஷபராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு என்பது மிகவும் சிறப்பான ஆண்டாக இருக்கும். உங்கள் ராசிக்கு தர்ம கர்மாதிபதி என வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான் திருக்கணித சித்தாந்தப்படி இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். இது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். சனி 11இல் சஞ்சரிக்க இருப்பதால் உங்களது செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் நிம்மதியான நிலை இருக்கும். உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும். விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தற்போது ஒரு விடுவு காலம் பிறந்து சம்பள பாக்கிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு நவீனகரமான வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. இந்த ஆண்டில் தனக்காரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் 2/6/2026 முடிய சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். ஒரு புறம் 2இல் குரு, ஒரு புறம் 11இல் சனி என்பது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பு என்பதால் முதல் 5 மாதங்களிலே ஒரு மிகச்சிறப்பான பலன்களையும் அனுகூலங்களையும் நீங்கள் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. 2/6/2026க்கு பிறகு குரு 3ஆம் வீட்டுக்கு சென்றாலும் அவரது சிறப்பு பார்வை 7ஆம் வீட்டுக்கு இருக்கும் என்பதால் இந்த ஆண்டில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கியவர்களுக்கு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. குடும்ப ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கூட்டு தொழிலில் மேன்மை, குறிப்பாக கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் சற்று கருத்து வேறுபாடுகள் கடந்த காலங்கள் இருந்தது. அதையெல்லாம் தற்போது மறைந்து ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை உண்டாகும். இந்த 2026ஆம் ஆண்டில் குறிப்பாக உங்களுக்கு சர்பகிரகம், சாயாகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு கேதுவின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது கேது உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டிலும் ராகு உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் சில ஏற்படும் என்றாலும் சனி சாதகமாக சஞ்சரிப்பதால் எந்த பிரச்சனையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. நீங்கள் எதிலும் துணிவோடு செயல்பட்டு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது இந்த 2026ஆம் ஆண்டில் இருக்கிறது. பொதுவாக பண விஷயத்தில் ஆண்டு முற்பாதியில் மிகவும் சிறப்பான பலன்கள் இருக்கும். ஜூனுக்கு பிறகு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் சனி சாதகமாக சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக நீங்கள் எண்ணிய காரியங்கள் இந்த ஆண்டு கைகூடி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். சிலருக்கு அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட உண்டு. வரும் 2026ஆம் ஆண்டில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, உக்கிர தெய்வங்களை வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மிதுன ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 3ஆம் வீட்டில் கேது, 9ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றனர்.
இதன் காரணமாக பிறந்த ஊரை விட வெளியூர் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் ஏற்றங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே அனுகூலங்களை அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. சில விஷயங்களில் வேலையாட்களுடைய உதவியை எதிர்பார்க்காமல் சில காரியங்களை நீங்கள் நேரடியாக செயல்படுத்துவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் சில போட்டிகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் தற்போது பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த 2026ஆம் ஆண்டில் தனக்காரகன் குருவின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது ஆண்டு தொடக்கம் முதல் 2/6/2026 முடிய குரு ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். ஜென்மத்தில் குரு சஞ்சரிக்கின்ற பொழுது பணவரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் அவரின் சிறப்பு பார்வை 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களுக்கு இருக்கும் என்பதால் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும். பூர்வீக சொத்து வகையில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு சில நல்லது நடக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் தொடர்புகளால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். ஆண்டு முதல் 5 மாதங்கள் மட்டும் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்து விட்டால் 2/6/2026க்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 2ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க இருப்பதால் குரு பகவான் 2ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான பலனை ஜூன் 2க்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. 2இல் குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்ற பொழுது முதல் 5 மாத காலங்கள் சில சின்ன சின்ன நெருக்கடிகளை நீங்கள் எதிர்கொண்டாலும் ஜூனுக்கு பிறகு பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். நெருங்கியவர்களின் உதவியானது மிகச் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஆண்டு தொடக்கத்தில் இருந்த தேக்கங்கள் விலகி தொழிலில் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பதவி உயர்வுகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதிகாரிகள் சொல்படி தற்போது நடந்து கொண்டால் ஜூனுக்கு பிறகு பதவி உயர்வுகள் உறுதியாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக வேலை வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. 2இல் குரு சஞ்சரிக்கின்ற பொழுது தனது சிறப்பு பார்வையாக 6, 8, 10 ஆகிய ஸ்தானங்களை பார்க்க இருப்பதால் ஜூனுக்கு பிறகு உங்களது ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் முழுமையாக விலகும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. போட்டி பொறாமைகள் குறையும். வம்பு வழக்குகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். அது மட்டும் இல்லாமல் வாங்கிய கடன்களை குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை சிறப்பாக இருப்பது மட்டும் இல்லாமல் உறவினரிடம் ஒரு ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் வருகின்ற நாட்களில் படிப்படியாக குறைந்து ஒரு ஒற்றுமையான நிலையானது உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்தவரை முதல் 5 மாத காலங்கள் மட்டும் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்து விட்டால் ஜூன் மாதம் முதல் உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமானது காத்திருக்கிறது. ஜூனுக்கு பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல வளர்ச்சியானது கண்டிப்பாக இருக்கும். முதல் 5 மாத காலங்கள் மட்டும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றுவது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது,
விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் சஞ்சரிக்க இருப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். திருக்கணித சித்தாந்தப்படி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் அமைய பெற்று பலமாக சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கூட்டாளிகள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் தனித்திறமையோடு செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருக்கும் என்பதால் கடினமான காரியங்களை கூட எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உறுதியாக உண்டு. இந்த 2026ஆம் ஆண்டில் குறிப்பாக சர்பகிரகம் சாயாகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு கேதுவின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது, கேது பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டிலும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டிலும் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிக்கின்றனர். இதன் காரணமாக பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரமாகும். சின்ன உடம்பு பாதிப்பு என்றாலும் அதற்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்வது நல்லது. எந்த ஒரு பாதிப்பு என்றாலும் முதலில் ஏற்படுத்தக்கூடிய மருத்துவ சிகிச்சைகள் சற்று அனுகூலத்தை தரும். பொதுவாக சின்ன பாதிப்பாக இருக்கின்ற பொழுதே நீங்கள் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டால் கடினமான பிரச்சனைகளை எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துக்கும் நீங்கள் சற்று முக்கியத்துவம் தர வேண்டும். இந்த ஆண்டில் தனக்காரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் ஆண்டு தொடக்கத்தில் விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். குறிப்பாக 2/6/2026 முடிய 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். பொதுவாக 12 ஜென்ம ராசி ஆகிய ஸ்தானங்களில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். குரு சஞ்சாரம் சாதகமற்று இருந்தாலும் சனியின் சாதக சஞ்சாரத்தால் அடைய வேண்டிய இலக்கை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உறுதியாக உண்டு. இந்த ஆண்டில் குருவின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது ஜூன் 2க்கு பிறகு ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற பொழுது தனது சிறப்பு பார்வையாக 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார் என்பதால் ஜூனுக்கு பிறகு உங்கள் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டு. ஆண்டு தொடக்கத்தில் குடும்பத்தில் தேவையில்லாத சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஜூனுக்கு பிறகு ஒற்றுமை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. இந்த ஆண்டில் குரு பகவான் 31/10/2026க்கு பிறகு அதிசாரமாக 2ஆம் வீட்டுக்கு செல்கிறார். அது பார்த்தீங்கன்னா 31/10/2026. அதனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் மாதங்களில் ஒரு மிகச்சிறப்பான அனுகூலமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருந்து விட்டால் இந்த 2026ஆம் ஆண்டில் ஒரு மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உறுதியாக உண்டு. இந்த 2026ஆம் ஆண்டில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. பொதுவாக அதிகம் பேசாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. முடிந்தவரை இரவு நேர தூர பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த
உங்களுக்கு 2026 எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசியாதிபதி சூரியனுக்கு நட்பு கிரகமும் ஆண்டுகோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் முதல் 5 மாத காலங்கள் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். குரு 11ல் சஞ்சரிப்பதால் பொதுவாக பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு உண்டு. எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முதல் 5 மாதங்கள் ஒரு சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது முதல் 5 மாதங்களில் உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் நிம்மதியான நிலையும் ஒரு சுமூகமான நிலையும் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலமும் முதல் 5 மாத காலங்களில் உங்களுக்கு இருக்கிறது. பொதுவாக ஜூனுக்குள் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தனது சிறப்பு பார்வையாக 3, 5, 7 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார் என்பதால் நீங்கள் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுறது, பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள், நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை என்று ஏங்கியவர்களுக்கு ஆண்டு தொடக்கத்தில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம், திருமண சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள், கூட்டாளிகளால் ஒரு சில அனுகூலங்கள் எல்லாம் ஆண்டு முற்பாதையில் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வருகின்ற ஜூன் 2க்கு பிறகு குரு பகவான் 11ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டுக்கு மாறுதலாவார். 12ஆம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பது அவ்வளவு சிறப்பு என கூற முடியாது. குரு 12ல் ஜூன் 2க்கு பிறகு சஞ்சரிக்க இருப்பதால் ஆண்டு பிற்பாதியில் குறிப்பாக பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது, தொழில் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது, வேலையாட்களை அனுசரித்து செல்வது, கூட்டாளிகளை கலந்தாலோசித்து செயல்படுவது, உத்தியோக ரீதியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது, பொதுவாக தொழில் தொடர்பான முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது. சிம்ம ராசிக்கு ஆண்டு தொடக்கம் முதல் 5 மாதங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பும், அதன் பிறகு இருக்கக்கூடிய காலங்களில் சில ஏற்ற இறக்கமான நிலையும் குருவின் சஞ்சாரத்தால் ஏற்படும். மற்ற கிரக சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது கேது பகவான் ஜென்ம ராசியிலும் ராகு பகவான் 7ஆம் வீட்டிலும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சஞ்சரிக்க இருக்கிறது. அடுத்து குறிப்பாக அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் அஷ்டம சனி நடக்கிறது என கூறுவார்கள். அஷ்டம சனி நடப்பதால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவி இடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தேவையில்லாத பயணங்களை தவிர்க்க வேண்டும். கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரமாகும். பொதுவாக அஷ்டம சனி நடந்தாலும் முதல் 5 மாத காலங்கள் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அஷ்டம சனி நடப்பதால் உங்களது ஆரோக்கியத்திலும் மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் தர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக தேவையில்லாத வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் என்பதால் நீங்கள் ஒரு மருத்துவ காப்பீடுகள் கூட எடுத்துக்கொள்வது நல்லது. முடிந்தவரை இந்த அஷ்டம சனி நடக்கின்ற நேரங்களில் எந்த ஒரு விஷயத்திலும் சட்டத்துக்கு உட்பட்டு நடந்தால் வீண் பிரச்சனைகளை சமாளித்து ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் முதல் 5 மாத காலங்கள் மிகவும் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதன் பிறகு வரக்கூடிய காலங்களில் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கன்னி ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ருண ரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் ராகு பகவான் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிக்க இருப்பது அற்புதமான அமைப்பாகும்.
அடுத்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிக்க இருக்கிறார். இதன் காரணமாக உடனிருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து சென்றால் பொருளாதார நிலையை சமாளித்து ஒரு வளமான பலன்களை பெறலாம். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. குருவின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டு தொடக்கத்தில் முதல் 5 மாத காலங்கள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்ற காரணத்தினால் முதல் 5 மாத காலங்கள் மட்டும் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் முதல் 5 மாதங்கள் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பையும் உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது. அப்படி சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்தோமானால் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். அதனால் ஆண்டு தொடக்கத்தில் நீங்கள் நிதானத்தோடு செயல்பட்டால் ஜூனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். தொழிலில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் கடன்களை குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது முதலில் சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு பிறகு குறிப்பாக உங்களுக்கு பார்த்தோமானால் உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியும் நல்ல ஒரு வளமான பலன்களும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் விலகி பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு அனுகூலமான சூழ்நிலை உண்டாகும். உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர் உங்களுக்கு அதிகாரியா வரக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். எதிர்பார்த்த இடமாற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்தில் ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஜூன் 2க்கு பிறகு 11இல் குரு சஞ்சரிக்கின்ற பொழுது தனது சிறப்பு பார்வையாக 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பார் என்ற காரணத்தாலும் உங்கள் ராசிக்கு 3, 5 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார் என்பதாலும் ஜூனுக்கு பிறகு ஒரு வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. இந்த 2026ஆம் ஆண்டில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. துலா ராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு கேந்திர திரிகோணாதிபதி என வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான் ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சாதகமாக சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். சனி சஞ்சாரத்திலே 6இல் சனி என்பது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு சிறப்பான பலனை தரும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்களது செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் மிகவும் சாதகமான பலனை தரும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு
ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். இந்த 2026ஆம் ஆண்டில் அதிலும் குறிப்பாக முதல் 5 மாத காலங்கள் ஒரு மிகச்சிறப்பான நாட்களாக இருக்கும். ஏனென்றால் 6ல் சனி இருப்பது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குரு பகவான் 2/6/2026 முடிய சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக முதல் 5 மாத காலங்களில் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்புகள், எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய அமைப்புகள், எடுக்கும் முயற்சியில் வெற்றி, பூர்வீக சொத்து வகையில் அனுகூலங்கள், பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். கடன் பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டாகும். ஜூன் 2க்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது, குறிப்பாக சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் சனி 6ல் இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் கொடுக்கும். அதாவது குரு பகவான் 10ல் சஞ்சரித்தாலும் சனி 6ல் இருக்கிறதுனால எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். 2/6/2026 முதல் 31/10/2026 முடிய உங்களுக்கு பார்த்தோமானால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பார். அது கொஞ்சம் சுமாரான அமைப்பாகும். 10ல் சஞ்சரித்தாலும் சனி நல்லா இருக்கிறதுனால நல்ல பலன் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. 31/10/2026க்கு பிறகு உங்களுக்கு பார்த்தோமானால் குரு பகவான் அதிசாரமாக 11ஆம் வீட்டுக்கு செல்ல இருக்கிறார். அதன் காரணமாக நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மேலும் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் துலா ராசிக்கு உங்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாட்களாகவும் ஒரு மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாட்களாகவும் கண்டிப்பாக இருக்கும். 2026ல் சாயாகிரகம் சர்பகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய கேது பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் உங்கள் பலத்தை மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். ராகு 5ல் சஞ்சரிக்கிறதுனால உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். நேரத்துக்கு சாப்பிடுவது, பொதுவாக ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு. எது எப்படி இருந்தாலும் சனி 6ல் இருக்கிறதுனால ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உறுதியாக உண்டு. 2026ல் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உறுதியாக உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் சர்பகிரகம் சாயாகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு கேதுவின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது, ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டிலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றன. அடுத்து குறிப்பாக உங்கள் ராசிக்கு முதல் 5 மாத காலங்கள் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார். அஷ்டமத்தில் குரு சஞ்சரிக்க இருப்பதும் 4/10ல் சர்பகிரகம் இருப்பதாலும் அலைச்சல், டென்ஷன், இருப்பதை அனுபவிக்க தடங்கல்கள், தேவையில்லாத நெருக்கடிகள் எல்லாம் உண்டாகும். எது எப்படி இருந்தாலும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. அதாவது முதல் 5 மாத காலங்கள் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், நெருக்கடிகள் இருக்கும். இருந்தாலும் ஜூன் 2க்கு பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியானது காத்திருக்கிறது. ஏனென்றால் 8ல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டுக்கு மாறுதல் ஆவார். 9ஆம் வீட்டுக்கு மாறுதலாகின்ற பொழுது உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும்.
9க்கு குரு போகின்ற பொழுது தனது சிறப்பு பார்வையாக ஜென்ம ராசியை பார்ப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டை பார்ப்பார், 3ஆம் வீட்டை பார்ப்பார். அதெல்லாம் நல்ல ஒரு சிறப்பான அமைப்பாகும். தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதல் 5 மாத காலங்கள் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டு விட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் ஜூன் 5/2க்கு பிறகு 2/6/2026க்கு பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல வளர்ச்சியானது கண்டிப்பாக காத்திருக்கிறது. ஜூன் 2க்கு பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமானது உண்டாகும். நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருப்பது மட்டும் இல்லாமல் நல்ல லாபத்தை ஈட்ட முடியும். தொழில் வியாபாரத்தில் ஆண்டு தொடக்கத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பையும் உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் ஜூன் 2க்கு பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமானது கண்டிப்பாக இருக்கும். அடுத்து குறிப்பாக ஜூன் 2க்கு பிறகு உத்தியோக ரீதியாகவும் பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியும் நல்ல முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் ஆண்டு தொடக்கத்தில் நெருக்கடியாக இருந்தாலும் ஜூன் 2க்கு பிறகு பண வரவுகள் நல்ல சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்பும், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்புகளும், பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்களும், வாங்கிய கடன்களை பைசல் செய்யக்கூடிய ஒரு பலமும் உங்களுக்கு உண்டாகும். பொதுவாக இந்த ஆண்டில் முதல் 5 மாத காலங்கள் மட்டும் சற்று பொறுமையோடு இருந்து விட்டால் அடுத்து வரக்கூடிய காலங்களில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உறுதியாக உண்டு. பொதுவாக வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் இருக்கிறது. அதனால் வண்டி வாகனங்கள் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உடன் பிறந்தவர்களிடம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. 2026ஆம் ஆண்டில் முதல் 5 மாத காலங்கள் மட்டும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உறுதியாக உண்டு. தனுசு ராசி நேயர்களே, குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 3ஆம் வீட்டில் ராகு, 9ல் கேதுவானது இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உண்டு. இந்த 2026ஆம் ஆண்டில் தனக்காரகன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் ஜூன் 2 வரை சஞ்சரிக்கிறார். அடுத்து குறிப்பாக 31/10/2026க்கு பிறகு 9ல் சஞ்சரிக்க இருக்கிறார். இடைப்பட்ட ஒரு 5 மாத காலங்கள் மட்டும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். 2026ஐ பொறுத்த வரைக்கும் முதல் 5 மாத காலங்களும் கடைசி 2 மாத காலங்களும் சுமார் 7 மாத காலங்கள் உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய லெவல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். முதல் 5 மாத காலங்களும் கடைசி 2 மாத காலங்களிலும் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபங்கள், எடுக்கும் முயற்சியில் வெற்றி, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு, பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். பதவி உயர்வை எதிர்பார்த்தவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமானது உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இடைப்பட்ட ஒரு 5 மாத காலங்கள் மட்டும் சற்று பொறுமையோடு சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். பொதுவாக குரு பகவான் 8ல் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும்
குரு உங்கள் ராசிக்கு அதிபதி என்பதனால பெரிய கெடுதிகளை செய்ய மாட்டார். இந்த 2026ஆம் ஆண்டில் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சனி பகவான் அமைய பெற்று அர்த்தாசிரம சனி நடக்க இருப்பதால், அர்த்தாசிரம சனி என்பது கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கக்கூடிய சனின்னு சொல்லலாம். இருப்பதை அனுபவிக்க தடங்கல்கள், வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள், தாய் வழியில் தேவையில்லாத கவலைகளை ஏற்படுத்தும். மற்றபடி குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ஒரு வெளியூர் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உறுதியாக உண்டு. பொதுவாக இந்த 2026ஆம் ஆண்டில் இடைப்பட்ட ஒரு 4-5 மாதங்கள் மட்டும் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்து விட்டால், மற்றபடி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு ஆண்டாக 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டாகும். மகர ராசி நேயர்களே, சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதி சனி இந்த ஆண்டு முழுவதும் திருக்கணித சித்தாந்தப்படி உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுக்கும் முயற்சியில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டு. அடுத்து குறிப்பாக உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டு. தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். கடந்த காலங்களில் நீங்கள் வாங்கிய கடன்களை பைசல் செய்யக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். அடுத்து குறிப்பாக உடன்பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். அடுத்து குறிப்பாக எதிர்பார்த்த பதவி உயர்வுகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. சனி சாதகமாக சஞ்சரிப்பதால் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவீர்கள் என்றாலும், ஆண்டுக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால், பொதுவாக 6இல் குரு சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாட்களாக முதல் 6 மாத காலங்கள் இருக்கும். முதல் 5 மாத காலங்கள், 6 மாதம் சொல்றத 5 மாத காலங்கள் சொல்லலாம். ஜூன் 2 வரைக்கும். ஜூன் 2 வரைக்கும் கொஞ்சம் சிக்கனமா இருக்கணும். இருந்தாலும் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3-12 அதிபதி என்பதனால அவர் 6ல மறைகின்ற போது பெரிய லெவல்ல பாதிப்பை தரமாட்டார். அதனால குரு 6ல சஞ்சரிக்கிறது விபரீத ராஜயோகம் என்ற காரணத்தினால ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எது எப்படி இருந்தாலும் ஜூன் 2க்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும். ஒருபுறம் 3ல சனி 7ல குரு என்பது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பு என்பதால ஜூன் 2க்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் ஒரு மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள், குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள், பிள்ளைகள் வழியில அனுகூலங்கள், பிள்ளைகள் வகையில மகிழ்ச்சிகள், எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சாதகமான பலன்கள்லாம் உங்களுக்கு உண்டாகும். இந்த 2026ஆம் ஆண்டில் சர்பகிரகம் சாயாகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு கேதுவின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது, ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டிலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள் என்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது.
உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் நல்ல இடத்துல இருக்கிறதுனால பண வரவுகள், தொழில், வியாபாரம், உத்தியோகம் போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல சிறப்பா இருக்கும். ஆனா பேச்சுல மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இந்த 2026ஆம் ஆண்டில் நீங்கள் அம்மன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, உக்ர தெய்வங்களை வழிபாடு செய்வது, பாம்பு புற்றுக்கு பால் விடுவது, செவ்வாய்க்கிழமைகளில் ராகுகால நேரத்தில் அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றுவதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் ஆவார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு முழுவதும் 2ஆம் வீட்டில் திருக்கணித பஞ்சாங்கப்படி சஞ்சரிக்கிறார். அடுத்து குறிப்பாக ஜென்ம ராசியில் ராகு பகவானும் 7ல் கேது பகவானும் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிக்கின்றனர். இதன் காரணமாக உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். பேச்சில் நிதானத்தோடு இருக்க வேண்டும். உடனிருப்பவர்களிடம் ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது சுமாராக இருக்கும். கணவன் மனைவியிடையே கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொண்டு எதிலும் பொறுமையோடு செயல்பட வேண்டும். எந்த ஒரு செயலில் ஈடுபடுவது என்றாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாட்களாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கிறது. 7ரை சனியில் பாதச்சனி என சொல்லலாம். 7ரை சனியில் பாதச்சனி நடைபெற்றால் சில ஏற்ற இறக்கமான பலன்கள் இருக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது. பொதுவாக நெருங்கியவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். உறவினரிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். என்ன சார் எல்லாமே நெகட்டிவா சொல்றாருன்னு நினைக்காதீங்க. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்கன்னா எந்த பிரச்சனையும் சமாளிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு ஜென்மத்துல ராகு இருக்கிறதுனால பொறுமை என்பது ரொம்ப முக்கியம். இந்த ஆண்டுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருவின் சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்குன்னே சொல்லுவேன். முதல் 5 மாத காலங்கள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாருங்க. அது மிக சிறப்பான அமைப்பு. உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் முதல் 5 மாத காலங்களும் கடைசி 2 மாத காலங்களும் நவம்பர் டிசம்பர் மாதமும் ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் 2/6/2026 முடியவும் 31/10/2026 பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்க இருப்பதால் முதல் 5 மாத காலங்களும் கடைசி 2 மாத காலங்களும் சுமார் 7 மாத காலங்கள் குருவின் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. இதன் காரணமாக குறிப்பாக உங்களுக்கு பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும். குருவின் சஞ்சாரத்தால், 7ரை சனியால் சொல்ல குருவின் சஞ்சாரத்தால் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் முதல் 5 மாத காலங்களும் கடைசி 2 மாத காலங்களும் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடைய முடியும். குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகள் பொறுத்த வரைக்கும் முதல் 5 மாத காலங்களும் கடைசி 2 மாத காலங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டில் உங்களுக்கு 7ரை சனி நடப்பதால் பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்தாலும் கடன் வாங்குகின்ற விஷயங்கள், அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். பொதுவாக 7ரை சனி நடந்தால் கடன் ஏற்படும். அதனால கடன் உங்க பேர்ல வாங்காம மனைவி பேர்லயோ பிள்ளைகள் பேர்லயோ ஒரு கூட்டாளிகள் பேர்லயோ வாங்குறது ரொம்ப நல்லது. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. 2026 உங்களுக்கு 7ரை சனி நடந்தாலும் முதல் 5 மாத காலங்களும் கடைசி 2 மாத காலங்களும் குருவின் சாதக சஞ்சாரத்தால் ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
நீங்கள் இந்த ஆண்டில் ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். மீன ராசி நேயர்களே, குருவின் ராசியில் பிறந்த உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி நடக்க இருக்கிறது. சனி பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த ஆண்டு முழுவதும். அதன் காரணமாக 7.5 சனியில் ஜென்ம சனி நடக்க இருப்பதால் நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பொதுவாக 7.5 சனி என்றாலே பயப்பட வேண்டாம். சட்டத்துக்கு உட்பட்டு நடந்தால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். தொழில் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பையும் உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் படிப்படியான வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. முதல் 5 மாத காலங்கள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4 சஞ்சரிப்பதால் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை ஆண்டு தொடக்கத்தில் இருந்தாலும் ஜூன் 2க்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும். குரு 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதால் ஜூன் 2க்கு பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல முன்னேற்றமும் நல்ல ஒரு வளர்ச்சியும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக 5இல் குரு சஞ்சரிப்பது என்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். அதனால் முதல் 5 மாத காலங்கள் மட்டும் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்து விட்டால் அதன் பிறகு வரக்கூடிய காலங்களில் ஒரு நல்ல வளர்ச்சியும் நல்ல முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் முதலில் சில நெருக்கடிகள் இருந்தாலும் ஜூன் 2க்கு பிறகு நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு லாபத்தையும் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்கள் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்து விட்டால் ஜூன் 2க்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் வாழ்வில் ஒரு நல்ல முன்னேற்றமும் வாழ்வில் ஒரு நல்ல வளர்ச்சியும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. 7.5 சனியில் ஜென்மசனி நடப்பதால் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று பொறுமையோடு இருப்பது, கடன் வாங்குகின்ற போது சற்று கவனத்தோடு இருப்பது, தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பராமரிப்பது மிக மிக நல்லது. இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் கேது பகவான் சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக முதல் 5 மாத காலங்கள் மட்டும் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்து விட்டால் ஜூன் 2க்கு பிறகு ஒரு மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த 2026ஆம் ஆண்டில் மீனராசியில் பிறந்த நீங்கள் முதல் 5 மாத காலங்கள் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பதன் மூலமாக தேவையற்ற நெருக்கடிகளை சமாளித்து ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த 2026ஆம் ஆண்டில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, பொதுவாக கடன் வாங்குகின்ற பொழுது சற்று சிக்கனத்தோடு இருப்பது, ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது, எதிலும் சட்டத்துக்கு உட்பட்டு நடப்பதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். நேயர்களே, இதுவரை 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதனை பற்றி தெளிவாக விளக்கினேன். ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.